ஸோ ஹே கேமர்ஸ் கம்பேர்ட் சேலஞ்ச் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ ரோபோலெக்ஸில் வந்து நம்ம 7 days சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து டே 1 சேலஞ்ச் இது, அப்புறமா டே 2 வர இது சேலஞ்சஸ் வரும். ஸோ அந்த சேலஞ்சில் நாம ட்ரை பண்ண பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேர்க்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தோம்னா என்னென்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, கம்ப்ளீட் கொடுப்போம். 2 1 2 1 2 லிஃப்ட்னா லிஃப்ட் பண்ண முடியல. 2 ஹெவின்னு போடுது. ஓகே 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 சூப்பர் சூப்பர். தூக்கு 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 தூக்க மாட்றான். ஏன் எகிரி குதிக்கிறான் தவிர தூக்க மாட்றான். ஓ, திஸ் பார் இஸ் 288. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போட போகிறோம். நல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்க. அப்புறமா அந்த லெஃப்ட்டில் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள், இதான் நான் வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா வந்து இந்த கேரக்டர் வந்து நான் பேசணும், இந்த கேரக்டர் பேசுகிறதும் அப்படியே சிங்காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துருப்பேன். 1.5 hour கிட்ட இந்த வீடியோ எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் 2 kg அன்லாக். அது இது சுத்தியமாக எனக்கு புரியாது. இது ரொம்ப பெருசாக போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நீங்களே பாருங்கள், நான் ரொம்ப நேரமாக இந்த கேம் விளையாடிட்டே இருப்பேன். 3 kg அன்லாக்டு. அடப்போங்க, மூச்சமாக பேசி 3 kg. ஃபோர் கேஜியில் தான் இருக்குது. ஓகே 1K அடிச்சிட்டேன். ஓகே 5 kg. இன்னும் நிறையா இருக்குது. இதெல்லாம் சிம்பிள் அடிச்சிடலாம் போல், ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் 6 kg. நான் இதெல்லாம் அடிக்கணுன்னே நீங்கள் ஒன்று தான் பண்ண வேண்டியது. அந்த லைக் பட்டனை அழுத்தி சேதற விட்றீங்க. 8 kg அன்லாக்டு. ரேங்க்டில் நானும் எப்படியா ஃபஸ்ட்டில் வரணும்னு ஆசைப்பட்றேன். வர முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரில. அக்கா இடுப்பு பிடிச்சி 10 kg. சூப்பர். வா 10 kg தூக்கியாச்சு. நம்ம ஃபாஸ்ட்டு சொல்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் இருக்காது. 10 நிமிஷத்தில் 10 kg தூக்கிடலான்ட்டு. ஸோ நான் இந்த வீடியோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பண்ணிடலாம். இது நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் மோடில் போட்டு காமிச்சுட்டா, ஏன்னா அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்குது மைண்டு. சரி என்ன பண்ணுறது, இங்கே வந்து இன்னும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? ஓகே 15 kg அன்லாக்டு. 15 kg அன்லாக் பண்ணாலும் மனுஷன் எவ்வளோ பக்கியாக இருக்கான். சிட், இல்லை எவ்வளோ தான் தூக்கினா இப்படி பாட்டு பட்டுற மாதிரி கட்டு மஸ்தாக இருக்கும்னு தெரில. டோலா மண்டோலா கண்டோலா சண்டோலா ரெண்டோலா ஓகே சூப்பர். சூப்பர் போட்டு இப்போ நான் தான் ஃபஸ்ட்டு நான் தூக்கிறேன் வரமாட்டேன் நினச்சேன். ஜாக்கமான தோக்கடிச்சிட்டேன். சூப்பராக தோக்கடிச்சிட்டேன். என்ன ஒரு துமுறை இருக்கேன் மனசுலாம். ஓகே, இது மவுசா பெட்டெல்லாம் வாங்கிக்க முடியுமா? இது ஒன்றும் தெரியாது போயிடுச்சு எனக்கு. பெட்டெல்லாம் வாங்க முடியான்னு தெரியாது எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இதை. என்னப்பா இது ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன். பேசி என் தொண்டை தான் வலிக்க போகுது. ஓகே பிகினர். இவன் பிகினரு, இவன் நூபா. சூப்பர், ஒரே செகண்ட் முடிச்சிட்டாங்க. அவன் ஒன்று பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அவ்வளோ பண்ணுறோம். வாவ். இந்த ஆள் தூக்க முடியாது. இவன் 2 heavy தூக்க முடியாது. பார் இஸ் 2 heavy. டக்குன்னு அன்லாக் பண்ணமா தூக்கி போயினே இருக்கணுமா இருக்கணும். சும்மா வெயிட் பண்ணி பொறுமையாக நெசன் பண்ணக்கூடாது. பண்ணுறது 30 kg அன்லாக்டு. 30 kg தூக்குற மத்தியா பார்த்துக்கோ இந்த மாதிரி தூக்க கற்றுக்கோ. ஜாக்கபோவா என்ன பேர் தான் வைக்கிறீங்க? ஒரு கேமை நல்ல பேராக வைக்க மாட்டிங்களாடா. இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். 40 kg யூ கண்ட்ரி நான்சென்ஸ். பாருங்கடா எப்படி பண்ணணும் இதெல்லாம். இப்போ இவன் ஒன்றுமே இன்னும் சத்தியமாக தூக்க முடியாது நினைக்கிறான். மியூசிக் வேறு ஆனில் தான் இருக்குது. என்ன யாருக்கிட்ட தான் வம்புக்கு போகிறது? நம்ம சீக்கிரமாக அன்லாக் பண்ணி டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்குது. 50 kg அன்லாக் ஆகிடுச்சு. பார் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் யாராவது தம்ஸ் அப் பண்ணுறாங்க.
இது எடுத்துருக்கீங்களா தம்பிள்ஸை வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 50 கேஜி ஒரு கம்மியாக தான் இருக்கும். பட் அதே ஒரு 100 கேஜி தான். ஐயோ டெட் லிஃப்ட்டு அப்படியே தொண்டெல்லாம் நிற்கும். ஐயோ செம்மையாக இருக்கும். இவனை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு அந்த மேலே பார் தெரியுதா? 1.3 கேஜி அப்படி போகுது. அதுதான் முக்கியம். சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரொனால்டோலாம் இருக்கானுங்க. சூப்பர் ஃபாஸ்ட் பிகினர் நூ பிகினர் அண்டு ஜாக்கோபன்னா என்னன்னு தெரில அப்படின்னு ஒன்று இருக்குது. தென்னு நான் சண்டை போடுறேன் வரேன். அந்த மாதிரி தனித்தனியாக பிரியுது. சூப்பர் அது மாதிரிலாம் பிரித்து வைக்க சூப்பராக இருக்கும். இது வந்து சேலஞ்ச் டே 1 சேலஞ்சு. நம்ம ரோபோலக்ஸில் இன்னும் எத்தனை சேலஞ்ச் பண்ண போகிறோம்லாம் எனக்கு தெரில. ஸோ அது ஒன்று வேறு இருக்குது. ஸோ ஹாய் சொல்லி பார்ப்போம். டே 1 சேலஞ்சுனால் ஒரு நாள் ஒரு டே சேலஞ்சுன்னு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்சு. மித்த வீடியோ இருந்தால் மித்த வீடியோவும் போடுவேன். லைக் தினம் சேலஞ்ச் பண்ணணும். இந்த வாரம் ஃபுல்லாக ரோபோலக்ஸ் சேலஞ்சு. சூப்பர். 1.5 hour ஆகிடும் போல். இப்போவே நான் எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்கேன். டைம் ஆகிட்டே இருக்குது. 100 கேஜி தூக்கிட்டேன். எதுக்கு நான் இந்த மாதிரி தூக்கி விளையாடிட்டு இருக்கேன்னா எனக்கு ட்ராஃபிஸ் ஏறுது. அது பேர் ட்ராஃபிஸோ வின்னிங்ஸான்னு தெரியல. ட்ராஃபிஸ் தான் நினைக்கிறேன். வின்னிங்ஸோ ட்ராஃபிஸோ அது ஏறுது நிறைய எனக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி இது வரேன். அவங்க கூட விளையாடி எனக்கு ட்ராஃபிஸும் வின்னிங்ஸும் அதிகமாக ஏறுது. ஸோ அது ஒரு மெயின் திங். அது இருந்தால் தான் அந்த 5K அந்த இதுமாக இருக்குல்ல அந்த ஹோல்குள்ளேயே பூர முடியும். அப்போ எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரமாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா பைசப்ஸு தூக்கி பிகினர்ஸு நூபு எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மியூசிக் பேர் கடுப்பாக ஆஃப் பண்ணிடலாமான்னு இருக்குது. பட் மியூசிக் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். என்ன சொல்கிறது? அதனால் நான் மியூசிக் வச்சுருக்கேன். கடைசியில் எப்படி இந்த 1 million அவனை ரீச் பண்ணுறதுன்னு தெரில. 1 million ரீச் பண்ணி அவனை வேறு கடுப்பேற்றணும்னு பார்க்குறேன். முடியல. சூப்பராக நம்ம ரீச் பண்ணி அவனை கடுப்பேற்றலாம் ஒரு நாள். என்ன இருக்குது? நான் ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட்டேன். அந்த மாதிரி கடுப்பாகுது. வச்சுட்டு போயிடலாமான்னு யோசிக்க தோணு வைக்கிறேன். நாங்கள் ட்ராஃபிஸ் ஏற்றிட்டு வின் பண்ணி இது பண்ணோம். மசில் பில்ட் பண்ணோம். இன்னும் எவ்வளோ சேலஞ்ச் இருக்குன்னு வேறு தெரில. நான் செக் பண்ணிட்டு எவ்வளோ சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். இது 2 வேறு கூடயே தத்தி வருது. ரேபிட்டும் இதுவும் என்னது மோசம். 5K சூப்பர் ரொம்ப நேரமாக நான் கஷ்டப்படுறேன். பத்தி இந்த மாதிரி நல்லா தூக்கி வரணும். ஓகே லைக் பண்ணுவோம் நம்மளும்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6 சம்திங் இருக்கோம் கே கணக்கில். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக ட்ரெயின் பண்ணி நான் வந்து பண்ணியிருப்பேன். நான் வந்து உங்களுக்கு அப்பப்போ கட் பண்ணி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங் வீடியோ. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப நேரமாக இழுத்து அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இது நீங்களே பார்த்துருப்பீங்க 39 சம்திங் இருந்தது. ஸோ இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு நான் வந்து மசில் பில்ட் பண்ணுறேன். ஸோ என்ன டைம்னு கூட எனக்கு தெரியல. இப்போது நிறைய பேர் இந்த போர்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த போர்டில் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் யாராவது சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்து அந்த போர்டிலலாம் வர முடியும்ன்ட்டு. ஸோ Day 1 சேலஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போவே அதிகமாக எடுத்துட்டோம். ஸோ Day 1 சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் போட்டு Day 2 சேலஞ்சும் பார்த்துருங்க. Day 2 சேலஞ்சு ரொம்ப பெருசாக தான் இருக்கும் அதுவும். ஸோ Day 3 சேலஞ்ச் என்னன்னு தெரில. ஸோ Day 3 சேலஞ்சு வந்து நான் ஒன்றும் யோசிக்கல. Day 2 சேலஞ்சும் ஒன்றும் யோசிக்கல. நாளைக்கு தான் Day 2 எடுக்க முடியும். ஸோ வந்து நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ 1 மில்லியன் ஆளே அடிக்க வந்துட்டோம். 1 மில்லியன் ஆளையும் அடிச்சிட்ருக்கோம், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம 5, 6 நம்ம அப்படி போய்ட்டுருக்கோம். அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் தூக்குறான். நம்ம 8 கிட்டே போய்ட்டோம். 9 அவ்வளோதான் 10 கடைசி. I'm the winner. So thank you for watching this video. Until then, bye from